மகர ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டைகள் சச்சரவுகள் விலகும். பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருந்த வாக்கு வாதங்கள்லாம் இப்போ குறையும். திடீர்னு எதிர்பாராமல் ஃபினான்ஷியல் சம்மந்தமான கொஞ்சம் சறுக்கல்கள் இந்த வாரத்தில் உண்டு. 10 ரூபா எதிர்பார்த்து வச்சுருப்போம், ரொம்ப பொறுமையாக 10 ரூபா தான் செலவாகும் அப்படின்னு. திடீர்னு 30 ரூபா கேட்பான், காலேஜில் கேட்பான், ஸ்கூலில் கேட்பான், எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் தடுமாறும், ஷிவர் ஆகும். அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாயில் ஒரு வேலையை முடிக்கலான்னு நினச்சி பார்க்காதீங்க. கண்டிப்பாக 5 ரூபா எக்ஸஸ் ஆகும். காய்கறி கடைக்கே போனீங்கனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காசை விட 10 ரூபா கூட போயிடும். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கையை கடிக்கும் மகர ராசிக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பணம் வச்சிங்க, இல்லை செலவை கம்மி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் செலவை கம்மி பண்ண முடியாது. நம்மளே கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சா கூட பக்கத்தில் உள்ளவங்க கம்மி பண்ண விட மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் நல்லது. கொஞ்சம் உயிருக்கு உயிரான நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் ஏன்டா சந்திச்சோன்னு ஃபீல் பண்ணுவோம், 2 நிமிஷத்துக்கு வீணாக்கிட்டோமே அப்படின்னு. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. தூரத்தில் யாரையாவது பார்த்தீங்கன்னா கூட கண்டுக்காமல் வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா கண்டுக்காமல் வந்துடுங்க. அது ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசி வீட்டில் வந்து திட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்கும். அதனால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பு உண்டாகும்.